வாழ்க்கையின் பயணங்கள் தொடங்குவதற்கு தொடங்குமிடம் இருந்தாலே போதும். வித்தியாசமாக நாங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையானது பல தடைகள், பல மனிதர்கள், பல சம்பவங்கள், இது எல்லாம் கலந்தவைதான் இந்த வாழ்க்கை. ஒரு ரயில் பயணத்தை எடுத்துக்கொண்டால் தொடங்குமிடம் போல் முடிவுமிடமும் தெரிந்திருக்கும். வாழ்க்கையை ஒரு ரயில் பயணத்துக்கு ஒப்பிடலாம். ஏனென்றால் பல தரிப்புகள் வரும். ஒவ்வொரு தரிப்பிலும் மனிதனின் வாழ்க்கையின் ஒவ்வொரு சம்பவங்கள் வரும். அந்த தரிப்புகளில் பல மனிதர்கள் அவன் வாழ்க்கைக்குள் வருவார். பல மனிதர்கள் அவனை விட்டு நீங்குவார். சிலர் அவன் பயணம் செய்யும் தூரம் வரைக்கும் வருவார். வாழ்க்கை இதுதான். ஒரு விடயத்தை இந்த வாழ்க்கை ரயில் பயணத்தின் மூலம் எங்களுக்கு சொல்லித்தரும். நிரந்தரமாக வரக்கூடியவர்களும் சரி, இடையில் தரிப்புகளில் இறங்கிக் கொள்பவர்களும் சரி, இல்லை தரிப்புகளில் ஏறிக்கொள்பவர்களும் சரி, நம்மோடு நம் வாழ்க்கையோடு ஒரு தாக்கத்தை செலுத்திவிட்டுத்தான் செல்கிறார்கள். நண்பனாய், காதலியாய், தோழியாய், உற்ற உறவினராய், தந்தையாய், தாயாய், தனையனாய், தமக்கையாய், இப்படியாக பல்வேறு கட்டங்களில் நம் வாழ்க்கைக்குள் வந்து சேர்வார்கள். எவ்வாறு ரயில் பெட்டிகளில் ஏறிக்கொள்கிறார்களோ சிலர் இடைநடுவில் நம்மை விட்டு பிரிந்து செல்கிறார்கள். பிரிவு துயரமானதுதான், பிரிவு சோகம்தான். ஆனால் ஒவ்வொரு பிரிவும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். நாம் தனியாகவும் கடக்க வேண்டிய சில பாதைகள். பிரிவுகள் ஏற்படலாம். வேகமாய் போகின்ற இந்த வாழ்க்கையில் பிரிவுகள் கட்டாயம் நடந்தே தீரும். ஆனால் அந்த பிரிவுகளில் இருந்துதான் நாங்கள் சிலரை பெற்றுக்கொள்கின்றோம், சில படிப்பினைகளை பெற்றுக்கொள்கின்றோம், சில சம்பவங்கள் நம் வாழ்க்கையில் நினைவுகளில் தங்கி நிற்கின்றன. ரயில் பயணங்கள் எப்போதுமே மனதுக்கு அலாதி பிரியமுள்ளது. சோழன், கச்சான், கடலை, கொண்டக்கடலை, சுண்டல், காப்பி, இப்படியாக பல மிதிவண்டி வியாபாரிகள் புகையிரதத்துக்குள் நம்மை கடப்பதுண்டு. ஆனால் இவர்கள் எல்லாரையும் தாண்டி ஒரு புகையிரதம் கடந்து செல்லும் அந்த பாதையின் மரங்கள், அந்த பாதையில் இருக்கக்கூடிய அந்த செடிகள், கொடிகள், இலைகள் எல்லாம் அந்த கடகட ஓசைக்கு அசைந்தாடுவதை போல் பாவனை செய்யும். அதை ரசிக்கக்கூடிய ஒரு பயணி ஜன்னலோர இருக்கையிலிருந்து தான் கடந்து வந்த பாதையை பார்த்து கொண்டிருப்பான். ஒவ்வொரு ரயில் பயணமும் ஏதோ ஒரு நேர்காணலுக்காகவோ, இல்லை தன் குடும்பத்திற்காகவோ, தன் குடும்பத்தை சந்திப்பதற்காகவோ அதாகத்தான் இருக்கும். ரயில் பயணங்கள் இதமானவை, இனிமையானவை.